Good evening, Sandhya, Revati, Shangita, Vanasalli, Priyam. Guten Abend, ma'am. Guten Abend. Wie geht es Guten dir, Abend, ma'am. Revati? Wie Sehr geht es good, dir? ma'am. Thank you. Und Thank dir? good and all dear, ma'am. Mir geht es auch gut, danke. Ja, super. Door full தெரியுது. ஸோ நம்பர்ஸ் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேம். ஒரு 1 வீக் சொல்லி பார்த்துட்டே இருங்க, வந்துடும். ஓகே ஓகே Okay, மேம். ma'am. New water. நான் இப்போ நம்பர்ஸ் சொல்கிறேன், யார் யாருக்கு அழகுன்னு சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். என்னது? Fear Fear one, one, fears fear she. ten. ஃபியர் அண்ட் ஃபியர்ஸ், சூப்பர். Sieben und zwanzig. Versus. 20. மேம் எனக்கு லோட் ஆயிட்டே இருக்கு மேம். மேம் நான் பேசுறது கேக்குதா மேம்? சங்கீதா சங்கீதா கேக்குதுப்பா. மேம் ஹெட்செட் போட்டேன் மேம். அதான் நல்லா பயங்கர சவுண்டா நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அவர் இன்னைக்குதான் மேம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சாரி மேம். பரவாயில்லையே. பரவாயில்லப்பா. நான் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே. இல்ல மேம் நீ 3 days ஆச்சு சொல்லி. அது எல்லா வீட்டுல நடக்கிறதுதான். ஓகே, நல்ல வேலை கோர்ஸ் முடியறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அவ்வளவுதான், சந்தோஷப்பட்டுக்கணும். Drive. Drive. Ma'am, guten Ma'am, Abend, ma'am. Funsis. drive, drive und Funsis. Pumschiss, ma'am. Yes. Guten Abend, குணவதி. ஜெனிதா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜெனிதா, வனசெல்வி, குட்டன் ஆபன். Guten Abend மேம். சந்தியா வந்துருச்சா? இன்னும் லோட் ஆயிட்டே தான் இருக்கா? ம் 77. Und sieben und 70. வெரி குட், அவ்வளவுதான். ஓகே மேம். சந்தியா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 9 on the active. யா 9 ஆக்சஸ். 9 on active. வெரி குட். சங்கீதா தான் சொல்ற மாதிரி இருக்கு. சங்கீதாவும் ரேவதியும். வனசெல்வி சத்தம் வரலையே. குணவதி சத்தம் வரல. சங்கீதா புது ஹெட்செட் போட்டதுனால பயங்கர சவுண்டா இருக்கு. தேங்க்ஸ் மேம். இன்னைக்குதான் கேக்குது என் வாய்ஸ். அதான் உண்மைதான். ரொம்ப தெளிவா கேக்குது. பயங்கர தெளிவா கேக்குது, ரொம்ப சவுண்டா. புது ஹெட்செட். அது எதுவும் சவுண்ட குறைக்க முடியாதா? குறைக்கிறேன் மேம். எப்படி குறைக்கிறது? அது கூட ஓடி தெரியாது, பண்ண முடியாது, குறைக்க முடியாது. சரி அப்ப நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டேன் மேம். இல்ல அது ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிதான். ஹெட்செட் நல்லா கிளாரிட்டியா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. போன்ல சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம் மேம். போன்ல சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாமா? சரி, அப்படியே ட்ரை பண்ணுங்க. நான் பண்றேன் மேம். பண்ணியாச்சு மேம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இதுல என்னென்ன வந்திருந்தது வீடியோல? கார்டு நம்பர்லாம் வந்துச்சு இல்லையா? ஆமா, கார்டு நம்பர். ஓகே, அது மாதிரி நேற்று நான் சொன்ன மாதிரி எங்க எங்க நம்பர்ஸ் பாக்குறீங்களோ என்ன பண்ணணும், சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சரி, இப்போ நம்ம மெயினாக இது எதுக்கு படித்தோம் அப்படின்னா, உங்களோட ஏஜை சொல்றதுக்கு. ஓகே, ஏஜை எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Alt
Bist du. Alt bist du. Okay. Wie alt bist du? What is wie alt bist du? How old are you தான். உங்க வயசு என்னன்னு கேட்கறதுக்கு இப்படி சொல்லணும். We ஓகே. all ஆமா. இதை நான் எப்படி சொல்லணும்? இஷ் பின் Ich bin உங்களோட வயசை போட்டுட்டு JAHRE ALT. ஓகே. இப்போ என்னோட வயசு வந்து 37. அதை நான் எப்படி சொல்லணும்? இஷ்புன் 37 Jahre alt அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க. Ich bin ich bin 37 drei இப்போ Jahre உங்களோட ஏஜ் Ich bin Ich bin 34 வெரி குட். 34 சங்கீதா. அடுத்து ரேவதி. Mom, ich bin ம் 30. Mom. ஆமா 30 13. 30 Mom. 30 Jahre alt. ஓகே. அடுத்தது குணவதி. மாமா அந்த லாஸ்டா இருக்கிறது எப்படிங்க மேம் படிக்கிறது? யார அல்ட் ALT அல்ட். யார ஆமா அந்த ஜேன்னு வருது இல்லையா? ஜே வந்து YA அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு. ஓகே. யாட்டு யாட்டுங்கறனால யான்னு படிக்கணும். Jahre 30 Jahre alt. யா. Ma'am, குணவதி. ich bin ம் 73. 20. நல்ல வேலை. ஓகே. Ich bin 23 Jahre alt. ஓகே. மனசெல்வி பிரியா. Ich bin ம் 31 31. கரெக்டா? Jahre alt. Yes. யார அல்ட். ஓகே. ஜினிதா. யா சாரி பிரியா. எப்போ வந்தீங்க பிரியா? குட் ஈவினிங் பிரியா. Sorry ma'am. Good evening ma'am. Sorry ma'am. இன்னைக்கு தான் join பண்ணேன். ஆமா இன்னைக்கு 2 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஒரே நிமிஷம். அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு. ரெண்டு பேர். பிரியா நீங்க இன்னைக்கு தானே ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியாது இல்லப்பா? இல்ல அது ஆப்ல இந்த 3 days கிளாஸ் வந்து இது பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம். Hi, are you not joining for the class? ஓகே. பிரியா நீங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. நான் நாளைக்கு உங்களை கனெக்ட் பண்றேன். ஓகே. உங்களுக்கு ஓல்டு வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் உடல் நான் நடத்துறது எல்லாம் லிசன் பண்ணுங்க. பட் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன் பிரீஃப். ஓகே. ஆல்ரெடி 3 days கிளாஸ் முடிஞ்சிருச்சாங்க. டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 4 டேஸ் முடிஞ்சிருச்சு. Ma'am, யா ஜினிதா, கேன் யூ ஹியர் மீ நவ்? Yes, சொல்லுங்க. ich bin யார் இஷ்பின் என்ன யாரு? யார் தான் வயசு என்ன?
அது ஓகே. வயசு இல்ல சொல்லிட்டுனா மேம் அது ஓகே தானே மேம் யார ஜெக்ஸுன் ம் யார ஓகே மேம் இஷ்பின் யார ஜிக்ஸ்வுண்ட் ஸ்வைசிங் ஸ்வை இல்ல ஸ்வான். நேத்தே நான் சொல்லும்போதே சொன்னேன்ல எல்லாரும் ஸ்வைசேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. ஸ்வான்சிங் ஸ்பின் ஜெக்ஸுன் Vanish. ஸ்வான்சிஷ் ஸ்வான்சிஷ் ஸ்வான்ஷிஷ் செக்ஸ்வுன் Vanishes. ஸ்வான்ஷிஸ் யா இஷ்பின் ஜெக்ஸுன் ஸ்வான்சிஷ் யார அல்ட் சொல்லுங்க. ஸ்வான்சிஸ் யார இஷ்பின் யார ஜெக்ஸ்மன் ஜெக்ஸுன் ஸ்வான்சிஷ் யார யார அல்ட். ஆர்ட் மேம் யார ஏஜ் என்னன்னு கேக்குறது கொஸ்டின் எப்படி மேம் கேட்பாங்க, அது ஒரே ஒரு வாட்டி மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கோ மேம். we alt this to do do வி அல்ட் பெஸ்ட் we alt ஓகே வி this அல்ட் பெஸ்ட் do மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இப்போ நேற்றுக்கு நம்பரிங்ஸ்ல வந்துட்டு அந்த லிங்க் சென்ட் பண்ண சொல்லுவீங்களா மேம்? இப்போ அந்த நம்பரிங் வந்துட்டு நம்ம எங்க அப்ளை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணுமா, இல்ல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது ஆரம்பிக்கணுமா எப்படி மேம்? ஸ்மால் லெட்டர்னா எனக்கு புரியல எப்படி. இப்போ ஒரு கொஸ்டின்ல வந்துட்டு ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் இப்போ எல்ஃப் ஜொல்ஃப் அந்த மாதிரி இருக்கலாம் மேம். இப்போ அது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு இ வந்து கேப்ஸ்ல போட்டு டைப் பண்ணையில அது வந்து அக்செப்ட் ஆகல, எல்லாமே ராங்னு வந்தது. அது அப்புறமா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லுமே ஸ்மால் லெட்டர்ல கொடுத்த பிறகுதான் அது வருது. அப்ப அதுல ஒரு டவுட், எல்லா இடத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஸ்மால்ல தான் ஆரம்பிக்கணுமா இல்ல கேப்ஸ்ல ஆரம்பிக்கணுமா ஆமா அப்படிங்கிற எல்லாமே ஒரு ஸ்மால் டவுட் லெட்டர் இருக்கு. ஸ்மால் லெட்டர் தான். நம்பர்ஸ் ஸ்மால் லெட்டர் தான். ஆல்பபெட்ஸ்லயும் அப்படிதான் ஆரம்பிக்கணுமாங்க மேம்? அதாவது ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கிலீஷ்லயுமே ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் வருது இல்லையா, அப்ப கேபிட்டல்ல இருக்கணும். ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நான் புதுசா ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது கேபிட்டல்ல இருக்கணும். அது போக நீ நவுன்ஸ் அப்படின்னு படிப்போம். ஓகே நவுன்னா என்னன்னா தமிழ்ல பெயர் சொல் சொல்றீங்கல்ல, ஓகே சொல். நேம் பிளேஸ் திங் அப்படின்னு படிக்கும்போது அதுவுமே கேபிட்டல்ல இருக்கணும். வேர்ப் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும். வேர்ப்னா ஆக்ஷன் வேர்டு. ஓகே ஆமா ஓகே மேம். அந்த அந்த வெப்சைட் நீங்க படிக்கிறீங்களா நிக்கோஸ் வேக், அதுல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கிளியரா கொடுக்கும். நீங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் அது விடாது, திரும்பி பண்ண வச்சிரும். கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் தப்பா வந்துரும். அதுலதான் மேம் எல்லாம் தப்பு வருது. பரவாயில்ல, தப்பா வந்தாதான் திருத்திக்குவீங்க. இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு பார்த்து எழுதுனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் புரியாது. இப்ப நீங்க கரெக்டா பேசுறீங்க பாத்தீங்களா, கேபிட்டல் வரணுமா வராதான்னு இந்த யோசனை எல்லாம் வராது. நோட்ல நான் பாடி எழுதி கொடுப்பீங்க, நான் பாட்டு மேம் எங்களுக்கு மேம் வந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு மேம். மேம் அதுவும் அந்த சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லைங்க மேம், இந்த வீட்டு நம்பரு அதெல்லாம் 10 தடவை 15 தடவை திரும்ப 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 கேட்டு. மேம் ஒரு டவுட், இப்ப அந்த ஒரு நம்பரிங்ல வந்துட்டு 8 தான் மேம், ஆனா ஆக்ட்னு அவங்க சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு வேர்டு சேர்த்து சொல்றாங்க மேம். அந்த இது வந்து கரெக்டான இல்ல சைன் சம்திங் ஏதோ ஒரு வேர்டு இருந்தது, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் ஆக்ட் அப்படின்னு சொல்லணும். ஆனா வந்துட்டு இடையில ஏதோ ஒரு வேர்டு வந்த மாதிரியே இருக்கு, அது இன்னுமே எனக்கு புரியல. நான் நாளைக்கு ஆக்ட்னு மட்டும் எனக்கு கேட்டது, அதை வச்சுதான் நான் அதை போட்டேனே அந்த இது அந்த இது. எனக்கு நீங்க அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, எனக்கு எதுனே புரியாதுப்பா. போட்டோ எடுத்து போட்டு நான் அந்த ஹவுஸ் நம்பர் இதெல்லாம் யாரோ போட்டோ எடுத்து போட்டிருந்தீங்க சரியா. நீங்க அந்த இடத்துல நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல ரெக்கார்ட் பண்ணியோ நீங்க போட்டாதான் எனக்கு அது புரியும். நான் அது என்ன தெரியுமா பண்ணேன், நான் மொல்லமா வந்து ரெக்கார்டு வச்சுட்டு பக்கத்துல ரெக்கார்டு வச்சுட்டு அதை ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி போட்டேன் மேம். அது அப்படிதான் இருக்கும், முதல்ல கேட்கும் போது அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பண்ணி கேட்டோம்னா அது கரெக்டா ஆன்சர் பண்ணும். அவ்வளவுதான்.
ஆனா எக்ஸாம்ல இந்த ஃபாஸ்ட் வரும். சரிங்களா? நீங்க கேட்க கேட்க வந்துரும். இப்ப திரும்பி என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பி இதே மாதிரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது புரியும். இப்போ போகாதா ஒரு மேம்? 50% ஆஹா என்ன அது போகாது. அது அப்படியே தான் இருக்கும். சரி 50% புடிச்சத அடுத்த தடவ பண்ணும்போது ஒரு 70%, 80% புரியும். அப்புறம் அப்படியே பழகிட்டே வரும்போது உங்களுக்கு கடைசியா 100% வரும். ஓகேவா? ஓகே மேம். யா காயத்ரி, குட் ஈவினிங். ஹலோ ஃபைனலி மேம், காட் குட் ஈவினிங். ஆ என்னால மை பார்க்க முடியல. எனக்கு வீடியோஸ் ஒண்ணுமே தெரியல. இல்ல ஸ்டாப் பண்ணி ஒயிட் போர்ட் வச்சிருக்கீங்க. ஒயிட் ஒயிட் போர்ட் போர்ட் மட்டும். ஒயிட் போர்ட் ஓகே ஷேர் ஓகே ஓகே. பண்ணியிருக்கேன். எஸ். நாங்க இப்ப வந்து ஆக்சுவலி டியூஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்டா. பேசிக்ஸ் மட்டும் ஓகே. போயிருக்கு. ஓகே. நீங்க ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல இருந்தீங்களா? அங்க எவ்வளவு தூரம் போனது? அங்க நான் 2 கிளாஸ் மட்டும் தான் 2 or 3 மட்டும் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களோட லாங்குவேஜ் எனக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதனால நான் அட்டென்ட் பண்ணல. நம்ம அது மலையாளி இன்ஸ்டியூட்டாவா? குரூப். எந்த மேம்? லான்ஸ்டியூட் தான். திவ்யான்னு ஒருத்தவங்களா? திவ்யா மலையாளி, தெரியல. அதோட மலையாளி மலையாளி எனக்கு குரூப். சரி சரி. அப்ப எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஸோ தே கனெக்டட் ஹியர். ஓகே. சென்னையா? எஸ்எம்சி எஸ் மேம், சென்னை. நைட் ஷிஃப்டா? நைட் ஷிஃப்ட் மேம். ஓகே. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். இப்போ நீங்களும் பிரியா மட்டும் நியூவாக ஆட் ஆயிருக்கீங்க. ஓகே. நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் திரும்பி ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு புரிஞ்சதுன்னா பாருங்க. இல்லைன்னா ஏதாவது செஷன்ஸ் மாதிரி நம்ம போட்டு தனியாக வச்சுக்கலாம். ஓகே. ஓகே மேம். இப்போ எத்தனை செஷன்ஸ் மேம் போயிருக்கு ஆல்ரெடி? 4 செஷன்ஸ் போயிருக்குடா. பேசிக் நம்ம வந்து வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஏஜ், நம்பர்ஸ் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதை நம்ம திரும்பி ஒரு நாள் நம்ம பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே. உங்களுக்கும் இன்னொரு பொண்ணு மட்டும் நெக்ஸ்ட் ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. அதனால நான் என்னன்னு பேசிட்டு ஐ லெட் யூ நோ. ஓகே மேம். பிரியா, உங்க நம்பர் தான் 70103யா? ஆமாங்க மேம். ஓகே. கிளாஸோட ரூல்ஸ் எப்பயுமே நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கணும். அது ரொம்ப மஸ்ட். ஓகே. கண்டிப்பா ஆன் பண்ணி தான் இருக்கணும். ஜஸ்ட் அ மினிட். நான் உங்க 2 பேத்துக்கும் புக்ஸ் மட்டும் அனுப்பிச்சிடுறேன். நாங்க என்ன புக்ஸ் ஃபாலோ பண்றோங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் இந்த புக்ஸை. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் நியூ. நாளைக்கு சண்டேனால நீங்க ஐ திங்க் யூ கேன் டேக் இட் ஆஃப். சண்டே எடுத்துட்டு மண்டே வந்து புக்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் வச்சுக்கோங்க கையில. ஓகே மேம். மண்டே இல்ல டியூஸ்டே ஏதாவது ஃப்ரீ டைம்ல we will connect. వచ్చేస్తా నైనా పో నైనా. சரி. ப்ரோனாம் என்ன? இஷ். இஷ்ஷு. Here, here,
she, ம். he, ze. சந்தியா மியூட் பண்ணுங்க. யாரோட அதுல ரொம்ப சவுண்ட் வந்துட்டு இல்ல இருக்கு? மேம் எந்த இல்ல உங்களுதுல. Okay. Yeah. So what is personal pronoun? Yeah, குணவதி பிரியா இது லிசன் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது போக முடியும். ஓகேங்களா? சாரி காயத்ரி. குணவதி. Yes, ma'am. Yeah. So instead of telling our name, we always use personal pronoun. Okay, if you want to introduce யாராவது ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யாரையாவது பத்தி பேசணும் அப்படின்னா நான் வந்து திரும்பி அவங்க பேரை சொல்லிட்டே இருக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நான் என்ன சொல்லுவேன்? he, she, it அந்த மாதிரி சொல்லுவேன் இல்லையா? ஸோ தட் இஸ் கால் பர்சனல் ப்ரொனாமன். ஸோ இஷ், ஐ அப்படிங்கிறது இன் ஜெர்மன் இட் இஸ் இஷ். ஓகே, இஷ். யா. அடுத்தது து அப்படின்னா யூன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம தமிழ்ல எப்படி நீ நீங்க அப்படி சொல்றீங்க, அதே மாதிரி ஜெர்மன்லையும் நம்ம அப்படிதான் சொல்லுவோம். து அப்படின்னா நீ, நீங்க அப்படின்னா ஜி. Okay. Priya, are you in line? ஓகே Yeah, Priya. Priya, screen தெரியுதா Priya? தெரியுது அடுத்தது he, அவன் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? he, it is er. Yeah. அடுத்தது this is z. Z means she, the girl. Okay. So yes means it. So I is ish, do is நீ, நீங்கன்னா z, he அப்படின்னா er, ஷீனா z, இட்னா எஸ். வியர் அப்படின்னா வி. நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆல் அப்படின்னு சொல்லும்போது இயர், ஐஹெச்ஆர் இயர். ஓகே, இதை நான் எப்படி சொல்லுவேன்? அந்த காது இயர் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன், அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் இயர். ஓகே, இந்த ஜி வந்து தே, தே ஆர் அப்படின்னு சொல்லும்போது தேக்கு ஜி. ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க. All of you say ish, Ish, do, Do, see, ze, er, ze, z, yes, see, yes, 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 beer, yeah, beer, beer, yeah, yeah, beer, yeah, ear, ze, z, see. ze. z. இது வரைக்கும் கிளியர் தானே? மேம் இதுல எந்த ஜி மேம் எஸ் வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுமே மேம் ஒரு ஜி வந்து ஆமா, இந்த பெரியவங்களுக்கு சொல்றோம்ல, நீங்கள் வருமே அந்த ஜி. நீங்களுக்கு வர்றதுக்கு எப்பயுமே கேபிட்டல் தான். அதாவது இது வந்து ஃபார்மல் சுச்சுவேஷன். ஃபார்மல் சுச்சுவேஷன்ல வரும்போது எப்பயுமே அது இன் பிட்வீன் த சென்டென்ஸா வந்தாலும் சி தான். நார்மலி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதிரி ஃபார்மல் சுச்சுவேஷன் வந்தா இன் பிட்வீன்லயும் நான் ஜி கேபிட்டல்ல போடுவேன்.
ஓகேவா? பிரியா இது புரியுதா? புரியுது மேம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வர்றேன் அப்படிங்கிறத எப்படி ஜெர்மன்ல சொல்றது? ஐ கம். ஓகே. COME அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. ஜெர்மன்ல அதை எப்படி போடுறேன்? இந்த சிக்கு பதிலாக KOMMEN அப்படின்னு போடுறேன். ஸோ வேர்ப் எப்பயுமே எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ENல தான் முடியும். ஓகே. வேர்ப் எப்படி முடியும்? EN எண்டிங்ல தான் முடியும். ஓகே. அப்போ கம் அப்படின்னா எப்படி போட்டிருக்கேன்? KOMMEN காமன். ஓகே. காமன். ம் They paid already. Come. Take consent. Approve. Funding before. சரி. இப்போ இந்த காமன் வந்து நான் எப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் பிரியுது அப்படின்னு சொல்ல போகிறேன். பிரியுது அப்படின்னா என்ன? நம்ம இஷ்ஷு தூவு எர்ரசின்னு படித்தோம் இல்லையா? இப்போ அந்த இதுக்கு ஏத்தாப்புல இது வந்து மாறும். இந்த இடத்துல எப்படி பண்ணுறேன் அப்படின்னா அந்த காமன் KOMMENல இதை EN எடுத்துடுறேன். EN எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். எல்லா இடத்துலையும் காம்னு போட்டுருவேன். என்ன பண்ணிடுவேன்? எல்லா இடத்துலையும் KOMM போட்டுருவேன். ஓகே. இந்த மாதிரி போட்டுட்டு இஷ்ஷுக்கு நான் போடுவேன். இஷ்ஷு எப்பயுமே எப்படி தான் முடியணும்? ஈல தான் முடியணும். தூ எப்படி முடியணும்? STல முடியணும். ST. எர்ரசி எப்படி முடியணும்? டீல முடியணும். வியரு அதில் இருக்கிறது அப்படியே ENல முடிச்சிடுறேன். ஜியும் ENல முடிச்சிடுறேன். இயருக்கு டீல போடுறேன். ஸோ எர்ரசியும் இயரும் டீல முடியணும். அதே மாதிரி வியரும் ஜியும் ENல முடியணும். ஓகே. இஷ்ஷுக்கு ஈல முடியணும். தூக்கு STல முடியணும். ஓகே. இந்த கான்செப்ட் தான் நம்ம எப்பயுமே எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. எல்லா சப்ஜெக்டையும். ஃபர்ஸ்ட் எல்லா சப்ஜெக்ட் என்னது? என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? ICH இஷ்ஷு, தூவு, எஸ், சி. ஓகே. அடுத்தது வியரு, அடுத்தது இயரு, ஜி. இப்போ காமன் இருக்கிறதுல என்ன போடுறேன்? KOMM எல்லாம் கே. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இஷ்ஷுன்னு போடும்போது ஈல முடிக்கிறேன். தூ போடும்போது STல முடிக்கிறேன். எர்ரசிக்கு டி, வியருக்கு EN, ஏருக்கு டி, இதுக்கு EN. முடிஞ்சதா? நீங்களா தெரியாம பார்க்காம எழுதி பாருங்க. டவுட் மேம். சொல்லுங்கம்மா. மேம் இப்போ இதுக்கு மீனிங் சொல்கிறீங்களா மேம்? இப்போ ஐ கம்னா நான் வரேன். இப்போ
இப்ப டூ அம்மி நீ சொல்றேன்ப்பா, அந்த கொஞ்சம் மாதிரி. பொறுங்கப்பா. இதை மட்டும் கான்ஜுகேஷன் மட்டும் சரி. எழுதுங்கப்பா. சொல்லித்தரேன். சரிங்க. கண்டிப்பா சொல்லித்தரேன். டூ கம் 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 ஆ எழுதிட்டேன். எழுதிட்டோம். இப்ப இதுல வந்து மீனிங் என்ன அப்படின்னா, இஷ் காமா அப்படின்னா நான் வரேன், நான் வரேன். டூ காம்ஸ்னா நீ நீ வா. நீ வா. சரி, ஆமா, தமிழ்ல வரும்போது அப்படிதான் வருது இல்ல, நீ வா, அவன் வரட்டும். ஓகே, so whatever it is, yeah, we are நாங்க வரோம், we are நீங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அவங்க, ஜீவன் ஜி ஜீனா நீங்க வாங்க, அவங்க அவங்க வரட்டும். இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஜெர்மன்ல வந்து இஷ் காம அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. நான் வரேன், நான் வந்துட்டு இருக்கேன். ஐ கம், ஐ எம் கம்மிங். ஐ எம் கம்மிங். ஓகே ஓகே, ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேர்டு தான் போடுவேன். ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒண்ணு கிடையாது. கண்டினியூஸ்னா என்ன, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றது. இஷ் காமன்னா ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகே, நான் இப்ப வர்றேன் அப்படின்றதுக்கு அந்த இப்பன்றதுக்கு மட்டும் நான் ஒரு வேர்டு போட்டுக்குவேன், அவ்வளவுதான். மீனிங் புரியுதா? ஐ கம், கம், கம். ஓகே, we come or we are coming, they all are coming, they are coming. ஐ கம், ஐ எம் கம்மிங். இயர் கம்னா நீங்க மேம், அது சொல்லுங்க மேம். நீங்க எல்லாரும் வந்து எல்லாரும் Gayatri, are you able to get it? Yes, ma'am. I'm just listening, but I won't see the recording session. Gayatri? மேம் நான் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ரெக்கார்டிங் செஷனும் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு என்னால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். Okay, I understand. Yeah. If you are in hospital, you can put it in mute and attend. Okay, no issues. And if you are moving, you can video off பண்ணிக்கலாம், mute பண்ணிக்கலாம். But before that, you have to inform பண்ணிட்டு. ஓகே மேம். ஓகே மேம். பிரியா, உங்களுக்கு புரியுதா? ஓகே, கொஞ்சம் புரியுதா? புரியுதுங்க. சந்தியா,
இல்ல பாத்துதான் மேம். ஐஎன்ஜி வந்து வராதுன்னு சொல்றீங்களா மேம்? எல்லாத்துக்குமே வந்து இஷ்கம் அப்படிதான் வரும். ஐஎன்ஜி தொடர்ந்து அந்த ரெகுலர் இது கண்டினியூஸா வராதுன்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா மேம்? இங்கிலீஷ்ல கண்டினியூஸா வர்றதுக்கு ஐ ஆம் கம்மிங்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே, இப்ப இதே இது ஜெர்மன் சொல்லணும்னா இஷ் காமனாலும் ஒண்ணுதான். ஓகே 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 மேம், புரியுது. ஐ ஆம் கம்மிங். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோம் நேத்து, இஷ் பின்னு. இஷ் பின் காமன்னு போற்றக்கூடாது. ரெண்டு வேர்பு வராது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஐ ஆம் கம்மிங் அப்படின்னா இஷ் பின் காமன்னு போற்றக்கூடாது. ஓகே பின் வராது. ஆமா, பின்னும் காம. இப்ப காமங்கிறது என்னது? ஒரு வேர்பு. இப்ப ரெண்டு வேர்பு சேர்ந்தாப்புல ஒரு இடத்துல வராது. ஜெர்மனுக்கு சேர்ந்தாப்புல வராது, ஒரே ஒரு வேர்பு தான் வரும். இஷ் பின் காமன் வராது. ஆனா மீனிங் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இதுல வராதுன்னு சொன்னீங்களா மேம்? எல்லா வெர்புக்குமா மேம் இல்ல கம்முக்கு மட்டும் சொல்றீங்களா? எல்லாத்துக்குமே வராது. ஐஎன்ஜியே வராதுன்றீங்க? ஆமா, ஐஎன்ஜி ஃபார்மேட்டே வராது. ஓகே ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அப்படின்னா இப்படிதான் நான் எழுதுவேன். ஓகே, இப்ப இதுல நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரே ஒரு வேர்டை போட போறேன். என்ன அப்படின்னா என்ன? மதுரையா? ஐ ஆம் கம்மிங் அஸ் மதுரையா? நான் மதுரையில இருந்து வரேன் அப்படிங்கறது ஜெர்மன்ல எப்படி சொல்லணும்? ஐ அம் கம்மிங் ஃப்ரம். அந்த ஃப்ரம்க்கு ஃப்ரம்க்கு பதிலா ஹவுஸ் மட்டும் போதும். ஹவுஸ் 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 ஏயுஎஸ் ஹவுஸ். ஹவுஸ் ஹவுஸ். ஓகே, கம்மன் சொல்லாதீங்க, காமன். காமன். யா, இஷ் காம் ஹவுஸ். அதே மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, அவங்கவங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வரீங்க சொல்லுங்க. ஹவுஸ் மயிலாடுதுறை. இஷ்காமா ஹவுஸ் பாண்டிச்சேரி. இஷ்காமா ஹவுஸ் வெள்ளூர். ஓகே. இஷ்காமா ஹவுஸ் சென்னை. இஷ்காம் ஹவுஸ் நெல்லை. இஷ்காம் ஹவுஸ் நாகர்கோவில். பிரியா, நீங்க நாகர்கோயிலா? யாரு? பிரியா தான் மேம், அவங்க தான். வனசெல்வி பிரியா. இஷ்கம் ஆஸ் நெல்லை, திருநெல்வேலி. ஆமா, கம்மல்ல. காம் இஷ்காம் ஹவுஸ் காம். ஏஞ்சல், எப்ப வந்தீங்க? பார்க்கவே நான் ரொம்ப நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. கிளாஸ் ஒரு 5 minutes முன்னாடி. ஆமா, நீங்க லேட்டா ஜாயின் பண்ணி மெசேஜ் போட்டுருங்கப்பா. சரிங்களா? நான் வந்து குரூப்ல அப்டேட் பண்ணணும், யார் யார் வந்திருக்கீங்க, யார் யார் வரல, அட்டெண்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஹேவ் டு சேவ். ஓகே, அடுத்த வேர்டு வந்து ஓனன். ஓனன்னா லிவ். நான் எங்க தங்கி இருக்கேன், எங்க வசிக்கிறேன் அப்படிங்கறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? ஓனன். பாருங்க, அதே மாதிரி எழுதிருக்காங்களா? இஷ் ஓன
Do won't, RSE won't, VR won't, ER won't, Z1Z won't. எழுதி வச்சிருங்க. ஐ லிவ் ஆர் ஐ ஆம் லிவிங்னு எழுதிருக்காங்களா மேம், இல்லை ஐ ஆம் லிவிங் கிடையாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்களா மேம்? இல்லம்மா, ரெண்டுமே ஒண்ணுதான், அதனால ஆர்ன்னு போட்டிருக்கேன் ஸ்லாஷ். சரிங்க, நாங்கள் ஐ லிவ் மட்டும் எழுதிக்கிறோம் மேம், அப்புறம் குழப்பிப்போம். சரி. எழுதியாச்சு மேம். எஸ் மேம், எழுதியாச்சு மேம். அதே சென்டென்ஸ் நான் இப்ப எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை, இந்தியா, இந்தியன், இந்தியாவை ஜெர்மன்ல இந்தியன் சொல்லுவோம். ஓகே மேம். Ich wohne in மதுரை. ஆமா. Ich komme aus Indian. aus Indien. Nein, I am coming from India. I am living in Madurai. Okay. மேம் சொல்லுங்க மேம், அந்த ஒன்ஸ் மோர் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன். WOHNE அத. ஓன. ஓன. ஓகே மேம். ஆமா, இப்ப என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் அந்த ஈ கீழே ஏ ஏ ஏ அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி போட்டீங்கன்னா அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வந்துடும். இல்லைன்னா அப்புறம் ஓனே கோமே அப்படின்னு வரும். இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஈய வந்து ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம். இப்ப இந்த நம்ம கான்செப்ட் புரிஞ்சுச்சுல, இஷ்யூக்கு தூ போடுறது இதெல்லாம். இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்மளுக்கு இப்ப அந்த வேர்ப்ல வந்து முடியும் போது எஸ் இஜெட் இஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதிக்கோங்க. எஸ் இஜெட் இஸ் இந்த மூணுல வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல வெறும் இப்படி வந்ததுன்னா இந்த தூள எஸ் போடாம வெறும் டி போடும். ஏன்னா இதுக்கு ஏற்கனவே எஸ் சவுண்ட் இருக்கு. ஓகே, அப்படின்னா அந்த மாதிரி நான் வெறும் இசட் டி போடுவேன். ஓகே, இது எழுதுங்க, நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எஸ் இஜெட் இஸ்.
எஸ் இசட் எஸ் கம்ஸ் எழுதியாச்சு மேம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்ட் படிச்சோம். என்ன வேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம் ஏதோ ஒன்று சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு மேம். ஃபேன் சவுண்ட். யாருக்கும் ஃபேன் இல்லை. நான் எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன். சரி, இது என்னது? ஹைசன். ஹைஸ். Heiser. ஹைஸ். ஹைசன்னா மீனிங் என்ன? ஃபார்மல் வரும். ஃபார்மல் எப்படி பேரை சொல்றதுக்கு யூஸ் ஆகும். கால்டு மேம் To be called. பேர் என்னது? டு பி கால்ட். ஓகே, இப்போ இத கான்ஜுகேட் பண்ணுவோமா? ஓகே மேம். ஓகே, இந்த இதுல எப்படி முடிஞ்சிருக்கு? ஈஎன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைஸ்ன்ற மாதிரி முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப என்ன சொல்லிருக்கேன்? இந்த மாதிரி இஸ் வந்தா என்ன போடணும்னு சொல்லிருக்கேன்? வெறும் டி தான் போடணும். ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த இது இருக்கு, எஸ் ப்ரொனவுன்ஸ். அதனால வெறும் டி மட்டும் போடணும். அந்த இடத்துல மட்டும் எஸ் டி போடக்கூடாது. ஓகேவா? ஹைஸ்ட், அவ்வளவுதான். ஹைஸ்ட். அப்படியே எல்லாத்துக்கும் எழுதிருங்க. சரியா? அப்ப வேர்ப்ல இஸ்ல முடியுது, எஸ்ல முடியுது, ஜெட்ல முடிஞ்சதுன்னா இப்படிதான் போடணும். ஓகே, தூல மட்டும் நான் என்ன போடக்கூடாது? எஸ்டின்னு போடாம வெறும் டி போட்டு ஆட் பண்ண. இது ஒரு எக்ஸெப்ஷன். சரிங்களா? இது வர்புல மட்டும். அது அப்படிதான் நான் சொல்றேன். வேர்ப்ல மட்டும். எல்லாமே வேர்ப்ல மட்டும் தான் நம்ம மாத்தணும். ஓகே. இஷ் ஹைஸ் நந்தினி, தூ ஹைஸ் சந்தியா, ஜி ஹைஸ் குணவதி, ஓகே, விஜய், அந்த மாதிரி. என் பேரு, உன் பேரு, அவன் பேரு. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. புரியல மேம். எழுதியாச்சு மேம். எஸ் மேம். இப்ப இது மாதிரி ஒரு 10 வேர்ப் பார்த்து அந்த வேர்ப் எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேர்ப் பேர் என்ன? போட்டோகிராஃப் எடுக்கிறேன். சரியா? போட்டோ எடுக்கிறாங்க. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா போட்டோகிராஃபியரன். இது வந்து உங்க புக்லயே இருக்கும். உங்க புக்ல கூஸ் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் மேம் 18 லோட் ஆயிட்டு இருக்கு. அந்த பிக்சர் இருக்காங்க. ஸ்வான்சிஷ்ல மேம். ஸ்வான்சிஷ்ல இருக்கு மேம் பேஜ் நம்பர். There good. Oxy 18 பேஜ். Oxy 9 transition பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன? போட்டோகிராஃப் எடுக்கறேன். போட்டோகிராஃபியரன்.
அவ்வளவுதான். போட்டோகிராஃப். Photographian. அடுத்தது சிங்கிங். Singing. Singing. சிங்கன்னா என்னது? சிங்கரா சிங்கர் பாட்டு பாடுறது. வெர்ப் சிங்கிங் சிங்கர் பர்சன் கிடையாது. சிங்கிங் சிங்கிங். ஓகே, டு சிங் சிங்கிங் ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? ஆக்ஷன் வேர்டு. அடுத்து தேர்ட் ஒன் கோஹன். கோஹன்னா குக்கு, சமைக்கிறது. கோஹன்னா என்னது? Yes, ma'am. கோஹன்னா Cook. அடுத்து ஸ்விம்மன். ஸ்விம்மன்னா ஸ்விம்மிங் பண்றதா? Swimmer. அடுத்தது ரைசன். ரைசன்னா டிராவல் பண்றது. ஓகே, sixth one is tanzen. Tanzen means to dance. Dancing. மேம் எனக்கு ஸ்கிரீன் தெரியல மேம். யாருக்குப்பா தெரியல? தெரியாதவங்க உங்க புக்கோட பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. 18, 19. ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிக்சரை தான் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். தெரியலன்னா உங்களோட இது நெட் தான் சொல்லுவோம். மித்தவங்களுக்குலாம் தெரியுதா? தெரியுது Yes, ma'am. அடுத்தது என்னது? டு ஹியர் மியூசிக்ங்கிறது என்னது? மியூசிக் ஹியரன். ஓகே, இன்ஸ்கினோ கேயன் சினிமாக்கு போறது. அதுக்கு அடுத்தது லேசன். லேசன்னா ரீடு. Okay. Yes, sir. என்ன சொன்னீங்க மேம்? ரீடு புக் வாசிக்கிறாங்கல்ல. ஓகே ஓகே. Reason. Learning. Inskino. Kainova. Inskino. Gehen. ரீட் பண்ணுங்க அந்த வேர்ட் எல்லாம். போட்டோகிராஃபியரன் சிங்கன் சிங்கன் அடுத்து என்ன இருக்கு? கோகன் ஸ்விம்மன் கோகன் ரைசன் ஸ்விம் ரைசன் டான்சன் டான்சன் ஜோகன் மியூசிக் ஹியரன் மியூசிக் ஹோரன் ஹோரன் ஸ்கிரீனே தெரியல. யாருக்குமே தெரியலையா? எனக்கு தெரியல மேம். இந்த வாரம் திரும்பி ஷேர் பண்றேன். தெரியுது. புக் தெரியுதுல, புக் வச்சு படிக்கலாம். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ஸ்கினோ ஹீனன் லிசன் லிசன் மேம் ஏதோ லிங்க் வந்திருக்கு. அது இருக்கட்டும். நீங்க ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ரீட் பண்ணி. எஸ் மேம். ஓகே, நான் அடுத்து ஹோம்வொர்க் அனுப்பணும்ல. சரி, கிளாஸ் நடத்த நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன், பார்த்துக்கோ. மேம் சொல்லுங்கப்பா. மேம் நேற்று அனுப்பிச்ச ஒர்க் நான் இன்னும் முடிக்கல மேம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, ஓவர் டைமிங் பார்த்தேன். ஸோ அதனால் நான் நாளைக்கு அனுப்பிடுறேன் மேம். சரிப்பா, சரி. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே வரிசையா நான் கொடுக்கறது எல்லாமே பாத்துருங்க, சரிங்களா? இப்ப நான் நிறைய எக்ஸசைஸ் ஓகே மேம். இப்ப நீங்க படிச்ச வேர்டை இங்க பாருங்க.
இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகே, ஓகே மேம். பாருங்க எப்படி எழுதிருக்கோம். இஷ்ஷுக்கு பாருங்க மேல நான் வேர்ப்ஸை ஃபுல்லா தனியா கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டேன், கீழே இஷ்ஷுக்கு போட்டோகிராஃபியரை ஜிங்க கோக அப்படின்னு கரெக்டா பிரிச்சு போட்டேன். இஷ்ஷுக்கு டூக்கு ரெசைக்கு எல்லாம் தனியா பிரிச்சு போட்டேன். பாருங்க கிளியரா புரியுதா பாருங்க. எஸ் மேம். புரியுதா? இந்த டேப்லெட் காலம் எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். வேர்ட் வால் எக்ஸசைஸ். ஓகே மேம். அதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த எஸ்டி எங்க போடுறோம், வேர்ப்னு நிறைய வேர்ப் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மீனிங் புரியலனாலும் பரவாயில்ல, அது பக்கத்துல இந்த ஜி வருதா எரு வருதா அப்படிங்கறத மட்டும் பார்க்கணும். சரிங்களா? எரு வருதா ஜி வருதாங்கிறத மட்டும் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு நீங்க ஆன்சர் அதுல வேர்ட் வால்ல கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? முடிச்சதுக்கு அப்புறம் இதோட இங்கிலீஷ் மீனிங் வச்சு நான் ஒரு வேர்ட் ப்ரிப்பேர் பண்ணி சரி இது மேல முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்த எக்ஸசைஸ். ஓகே மேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பிபிடி பாருங்க எப்படி கொடுத்திருக்கேன். இஷ் போட்டோகிராஃபர் இஷ்ஷுக்கு ஈ வந்திருக்கு இஸ்ஸுக்கு, து வந்திருக்கு, எஸ்டி வந்திருக்கு. அதான் எல்லாத்துலயுமே வந்திருக்கா? அவ்வளவுதான். ஆமா. இப்போ இதுல டான்சன்ற வேர்ட் பாருங்க. ஒண்ணே ஒண்ணு பாருங்க, டான்சன்ல வேர்ட் இசட் வந்திருக்கு. அப்ப இசட் வந்திருக்கனால இங்க என்ன போட்டிருக்கேன், வெறும் டி மட்டும் போட்டிருக்கேனா? டி மட்டும் போட்டிருக்கு. வேற எதுல எப்படி வந்திருக்கா பாருங்க. ஹார்ட் வேற எதுவும் எஸ்ல முடியல நம்மளுக்கு verb. வேற எதுவும் முடியலைங்கம்மா. அதனால போடுங்க. பாருங்க. ஓகே மேம். வந்துருச்சா? ஓகே மேம். இதை ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு பகல்ல உட்காந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். சரிங்களா? அடுத்தது நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீனை பாருங்க. ஹவுஸ் ஆஃப் கமன். ஹவுஸ் ஆஃப் கமன்னா ஹோம்ஒர்க்னு. இந்த பேஜ் வரும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட்ல இங்கிலீஷ் மீனிங்ஸ்ல இருக்கு. ஓகே, அதே இதை நான் சென்டென்ஸா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், ஐ சிங்ங்கிறது இஷ் சிங். ஐ சிங் அப்படின்னா என்ன? யூ நான் பாடுறேன். ஐ சிங். ஜெர்மன்ல எப்படி சொல்லுவீங்க ஐ சிங்ங்கிறது? அதான் சிங். இஷ் பின். இஸ் சிங். இஸ் சிங். சிங்க வனசெல்வி. சிங்க சிங்க சிங்க. அடுத்து யூ சிங்குக்கு என்ன போடணும்? சைஸ் சிங்க. து மேம். து சிங்க. சிங்க. ஓகேவா? து உங்களுக்கு லேப்டாப்ல இத டைப் பண்ண தெரியும்னா அப்படியே டைப் பண்ணிருங்க. இல்லனா எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல எனக்கு பிரிண்டர் வசதி இருக்குன்னா பிரிண்ட் எடுத்து ஹாஸ்பிடல்ல பிரிண்ட். அந்த டு சிங் எஸ்டி வந்திருக்குல, அது verb அப்படின்றதுனால எஸ்டி அப்படி சொல்றீங்களா மேம்? அது எனக்கு கொஞ்சம் புரியல. ஆமாண்டா, இவ்வளவு நேரம் அப்புறம் பார்த்தோம். அதான் மேம், அதுதான் கேக்குறேன். அதுதான். ஆமா, துங்கிறது சப்ஜெக்ட், சிங்கங்கிறது தெரியும் அப்படியே. ஓகே, சிங்கங்கிறது verb பாடுறது. ஓகே மேம். ஓகே மேம். சரியா? அப்ப அதுதான் மாறும். இப்ப வேர்ப்ங்கிறது எங்க படிச்சீங்க சிந்து? அந்த ஒரு பிக்சர் மாதிரி இப்ப கடைசியா காமிச்சேன் பாருங்க, அது எல்லாமே வேர்ப். வேர்ப்னா என்னப்பா? ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்ட். இந்த இதை கொஞ்சம் 5 நிமிஷம் பாருங்க. சிந்து இங்க என்னென்ன பண்றாங்க? போட்டோ எடுக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, சமைக்கிறாங்க, ஸ்விம்மிங் பண்றாங்க,
டிராவல் பண்றாங்க, டான்ஸ் பண்றாங்க, ஜாகன் பண்றாங்க. ஓகே, இது எல்லாமே என்னது? ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்ட். ஓகேங்களா? அப்ப ஆக்ஷன் வேர்பை நான் என்ன மாத்தணும்? சப்ஜெக்டை பொறுத்து மாத்தணும். நான் பாடுறேன், நீ பாடுற. ஓகே, நம்மளுக்கு தமிழ் அது சர்வசாதாரணமா வந்துடும். அதே மாதிரி ஜெர்மன்ல வரணும். அவங்க எல்லாம் பாடுறாங்க. ஓகே மேம். ஓகே, நாங்க பாடுறோம். ஒவ்வொன்றுக்கும் வருது. ஆனா எனக்கு தெரியுமா, நானுக்கு பாடுறேன் போடணுமா, பாடணும் ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துடுது. அதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நம்ம கான்செப்டை மண்டையில ஏத்தி தான் ஆகணும். ஓகே மனசுக்கு தூக்கம் வந்துருச்சா? யாரு குணவத்திக்கு தூக்கம் வந்துருச்சா? தூக்கிட்டே உட்காந்து எத்தனை மணிக்கு ஆபீஸ் போவீங்க? இன்னைக்கு 8 to 8:20 மேம். 8 to 8:20. yes, மட்டையடு. சரி, ஓகே. மேம் இந்த போன்ல வந்துட்டு இந்த பீட்டா சிம்பிள் வந்து போடவே முடியல மேம். அது எதுல போயிட்டு போடணும்னு தெரியல. போன்ல போட முடியும். ஆனா அந்த எஸ் ரொம்ப லாங்கா பிரஸ் பண்ணீங்கன்னா வரும்னு சொல்லுவாங்க சில போன்ல. ஜெட்லயா மேம்? எஸ் மேம் எஸ். ஓகே, எஸ் அப்படி அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய வரும். அதுல அப்படியே செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே மேம். வரலைன்னா டபுள் எஸ் போடுங்க மேம். டபுள் எஸ் போட்டா ராங் வருது மேம். அது டபுள் எஸ் போட்டு மேம். இல்ல ஜெர்மன் போர்டு வச்சிருந்தமே அது வந்து வர மாட்டேங்குது மேம். வருமே, அதுல வரும். வருது மேம். ஜெர்மன் மேம் அதுல உம்லெட்ஸ் மட்டும் வருது மேம். வருமே, அந்த பீட்டா சிம்பிள் வருதுல, அதுல வரும். நீங்க நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் Pray quiet. ஓகே மா, ஷூஸ். வேற யாருக்கு எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, பை மேம். Good night, ma'am. ஷூஸ் மேம். Cheers. Good night, ma'am. தேங்க் மேம். விடர்சன் மேம். Auf Wiedersehen, Leute.